என்னடா ஐ லவ் சொல்கிறீங்க? யூ. எலோவில் ஆப்பில் சும்மா லைவ் போட்டு கிஃப்டிங் வாங்கினாலே சேலரி கிடைக்குமா? இங்கே ஐயோ பாருங்கள், யாரோ ஒருத்தன் ஐலதுன்னு அடிச்சிட்டான். கேடிகேஎஃப் 199 ஐ காயின்ஸ். லவ் இந்த யூ மாதிரி டூங்க. பேட்டில் ஐ நடக்கும். லவ் யூ டூங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் யாரெல்லாம் வந்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடித்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு பேமெண்ட் இருக்குது. பச்சை இப்போது பக்கத்து கிளி அந்த ஒரு அக்காவும் இந்த ஒரு பொண்ணு முட்டடா பார்த்தீங்கன்னா லைவில் பேட்டில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டடடா. ஆக்சுவலி இந்த 2 நாள் வந்துட்டு சூப்பர் பேட்டில் சூப்பர் இங்கே பாருங்களேன், ஹோஸ்ட்னு ஏதோ போயிட்டு இருக்கு. ஒரு 10 காயின் வருது. மொத்தமாக ஒரு 30,000 என் டைமண்ட்ஸ் தலைவன் வந்துச்சுனாலே மாஸ் உங்களுக்கு சேலரி காமிக்கிறாரு. மினிமம் ஐ எலிஜிபிள் லவ் ஆயிருங்க. யூனாரு. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ எலோவில் வீடியோ லைவ் லவ்ஸாரு வேணும் யாரு? அப்படின்னா எங்கள் ஏஜென்சியை காதலே காண்டாக்ட் பண்ணுங்கள். காதல் காதல் உங்கள் லைவ் போல ஆட் பண்ணி கொடுத்துருவோம். காதல் அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டிங் கண்கட்டுதே ஆடிஷன் வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா கவிதை கிஃப்டிங்ஸில் வரும். பேசி கை சும்மா இன்ஸ்டாகிராமில் தட்டுதே ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டாகிராமில் லைவ் போடுறத விட்டு இந்த மாதிரி ஆசை முள் எலோவில் ஆப்பில் லைவ் கொட்டுதே போட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரியாக எர்ன் பண்ணலாம், மந்த்லி அருகில் சேலரியாக. போனால் இங்கே பாருங்கள், தேன் 241 ஜென்ஸு. பறவையாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பறந்தவன் முடிஞ்சிருச்சு. இறகு போல் இந்த பொண்ணுக்கு ஒரு சுமாராக தான் பாரு. இரு பச்சை கிளி ஒரே பட் ஒரு இருந்தாலும் தமிழ் அதுக்கும் பேட்டில் கிஃப்ட் ஒரே ஒரு அடிப்பாங்க தமிழ் பாருங்க. பேட்டில் வெயிட் அடிச்சிட்டானா ஒரு ரோஸு. பேட்டிலே இல்லாத டைம்ல எதுக்கு அடிக்கிறாங்கன்னே எல்லாரும் தெரியலடா. பார்ப்பீங்க எங்கே இருக்கிறா வரீங்க நீங்களான்னு. நெக்ஸ்ட் பார்ப்போம். மேபி ஏதாவது பேட்டில் கீழே பச்சை கிளி காற்று நீயாக வீச உண்மை வீச மெர்ஜிங் வித் ஏனே நான் பேச மறந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கொடுத்துருக்காங்க. பேட்டில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஷார்பாவன் ஹிந்திக்காரன் என்ன பார்த்து ஹிந்திக்காரன் வந்துட்டான். ஹிந்திக்காரனுக்கும் இந்த பொண்ணுக்கு பேட்டில் நடக்குது. அவனுக்கு வேற நல்லா நெத்தில சந்தனமா அது பேர் என்ன குங்குமமா எதையோ வச்சிருக்காரு. குங்குமமா சந்தனமானே தெரியலையா அவன். சங்கடம். பழனி பழனி இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் என்ன சாங் அக்கான்னு ஒருத்தன் அக்கப்பட்டிருக்கான். அது வந்து விஜய்ல ஒரு சாங் வரும். இப்போ பாருங்க, சரவணன் ஜாயிண்ட் ஒரு ரோஸ் அடிப்பாருன்னு சொல்லும் பார்த்துங்க. நன்றி மீண்டும் ஒருத்தன் ஐஸ் அடிச்சிட்டான். தேங்க்யூ கேடிஐகேஎஃப். நீங்களும் இந்த மாதிரி லைவ் ஜாயின் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் பேசினது இருக்கு. பட் பசங்களுக்கு கிஃப்ட் அடிப்பாங்களா அப்படின்னு தெரியாதுங்க. கேர்ள்ஸுக்குனா நிறைய கிஃப்டிங் வரும், பாய்ஸ்க்கும் வரும். மேபி இந்த மாதிரி நல்லா கண்டென்ட் ஏதாவது பேசி டைம் பாஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறத விட இந்த ஆப்பில் லைவ் போடலாம். இதுக்கு வந்து ஏஜென்சியில் ஜாயின் பண்ணி ஹோஸ்டிங் தான் வாங்கினீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏதோ ஒரு சாங் ஞாபகம் இல்லை. அகைன் ரோஸ் ரோஸ் கொடுக்குறப்ப சொல்லிட்டுருக்குங்க. நான் வந்து அப்போ தலையை இப்படி திருப்பி வச்சுப்பேன். ரோஸ் கரெக்டாக இங்கே தலையில் இருக்கும். உருட்டுமா உருட்டு, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. யாரா சமோசா கொடுக்கலாம்? சமோசா இல்லடா, பசங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்க மாட்டானுங்க, பொண்ணுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பானுங்க. பார்த்துக்குங்க மக்களே, பார்த்துக்குங்க. இருக்கு பைத்தியம். இவன் ரோஸா கொடுத்து தள்ளிக்கிட்டு இருப்பான். நான் வந்து இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஸ்டாப் பண்ணிட்டேன்டா. என்ன தெரியுமா பண்ணுவேன் பச்சைக்கிளி? ஆக்சுவலி எனக்கு ஒரு எனிமி இருக்கான், ஓகேவா? வேற ஒரு அஃபிஷியலா என்ன பண்ணுவேன், இங்கே கிஃப்டிங் பண்றது இதெல்லாம் என்ன பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வருவேன். அந்த பையன் பார்ப்பான், காண்டானோ அப்படின்னு. ரோஷன், who is that ரோஷன்? இப்போ வந்து ரோஸ் கொடுத்துட்டே இருந்தா நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணுவேன். கேட்டியர் நான் பேசுறது அந்த பக்கம் ஹிந்திக்காரனுக்கு இந்த பொண்ணு என்ன பேசுதுன்னே தெரிலன்ட்டு அவன் கேமரா சுரண்டுறான். என்னடா சரக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அடிங்கடா அடிங்க. பார்க்க வாயில போட்டு துப்ப போறான்னு நினைக்கிறேன். பச்சைக்கிளி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணேன். ஆக்சுவலி வந்து ஒரு லைவ் பார்க்கணும், அதுல ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம் சைடுல துப்பிட்டானே. அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஒன்று சாங்கு இல்லைன்னா கெஸ்ஸிங். இந்த சாங் இந்த மாதிரி தான் வந்து ஹோஸ்டிங்லாம் ரன் பண்ணுவாங்க.